ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் காம எண்ணம் எழுவது என்பது ஒரு ஆணையோ இல்ல ஒரு பொண்ணையோ புடிச்சு புணர்றதுக்காக கிடையாது, செக்ஸ் வச்சுக்கிறதுக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நான் இப்ப இதெல்லாம் விட்டுட்டு வாங்க தியானம் பண்ணுங்க முக்தி அடைஞ்சிருவீங்கன்றக்காக மட்டும் பேச. நீங்க இது நாள் வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய இன்பம் இதுல இருக்கு. மிகப்பெரிய இன்பம், மிகப்பெரிய இன்பம். ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் செய்யும் போது ஆர்கசம் 5 to 6 seconds நிக்கும், மிஞ்சி போனா 10 seconds. ஆனா அதே சல்லாப நிலையிலேயே 24 மணி நேரம் இருக்க முடிஞ்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா இதுக்காக மட்டும் ஆன்மீகம் இல்லை, இதெல்லாம் போற போக்கிலேயே கிடைக்கும்னு சொல்றேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, பல அதிசயங்கள் பிரம்மாண்டங்களை காண்பீர்கள். அனுபவித்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், அப்படி விவரிப்பாங்க. அப்போ ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு காம எண்ணம் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டக்குன்னு மனைவியோ கணவனையோ கூப்பிடக்கூடாது, கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்டையோ கூப்பிடக்கூடாது. பாயை விரிச்சு உட்கார்ந்து மூலாதாரத்துல இருந்து அந்த காம உணர்வை கவனிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஏன்? அந்த உணர்வு எழுறதான் தியானம் பண்றதுக்கு சூப்பரான டைமா, வேற லெவல் டைமா. ஏன் அதை வேற லெவல் டைம்ன்றாரு ஓஷோ? காம எண்ணம் எழும்போது சீக்கிரம் இறைவனை பார்த்துடலாம், நீங்க அந்த இறை தன்மையை உணர்ந்துடலாம். அப்ப என்ன, அந்த காம எண்ணம் எழும்போது அதை அனுபவிக்க கூடாதுங்கிறாரு. அடுத்த கட்டம் தான், அந்த ஃபீல் சூப்பரா இருக்கேன்னு அனுபவிச்சிட்டீங்கன்னா விழிப்புணர்வு தன்மையில இருந்து வெளியில போயிருவீங்க, எக்ஸிட் ஆயிருவீங்க. அதே சமயத்தில் என்று ஒரு மனிதன் அந்த காம உணர்வை அனுபவிக்காம கவனிக்க ஆரம்பிக்கிறானோ, அது என்ன பொண்ணு கட 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 கடன்னு கீழே மூலாதாரத்துல ஆடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நீங்க கவனிக்க 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 கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறும். அப்படியே ஒரு மாதிரி பரவச நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அப்படியே ஏறும், அப்படியே ஏறும். அப்ப இதயத்துக்கு ஏத்துற அளவுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி அனாகத்தாக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு நீங்க அந்த உணர்வு வார்த்தைகளே கிடையாது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்க அன்பு, பாசம், நேசம், காதல், கீதல்னு பல கன்றாவிகளை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அதெல்லாம் கன்றாவின்னு தான் சொல்றாரு. உண்மையான அன்பு என்னன்றது அந்த உணர்வு அனாகதா அப்படின்ற சக்கரம், அதெல்லாம் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயம், உணர்வு ரீதியான விஷயம். அதுல ஏறிடுச்சுன்னா அப்படி இருக்கும். அப்படி வார்த்தைகளாலாம் வர்ணிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒன்னதான் சொல்ல முடியும், பயிற்சியை சொல்ல முடியும், பண்ணுங்கன்னு சொல்ல முடியும், மோட்டிவேட் பண்ண முடியும், ட்ராக்ல இருக்க வைக்கணும். பயிற்சியை நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் நடக்கணும்.